கோவை மாவட்டத்தில் தேனீ வளர்ப்பை அச்சுறுத்தும் புதிய வகை மர்ம வண்டு தாக்குதல் விவசாயிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 முதல் 20 நாட்களாக தேன்கூடுகளுக்குள் நுழையும் இந்த வண்டு மற்றும் அதன் புழுக்கள் தேனீ முட்டைகள், லார்வாக்கள் மற்றும் தேனை சேதப்படுத்தி முழு தேனீ காலனிகளையும் அழிக்கும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தேனீ வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தேனீ வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் கோவையைச் சேர்ந்த விவசாயி விவேக் தனது பண்ணையில் இந்திய நாட்டு தேனீக்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்திய நாட்டு தேனீக்கள் மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் காய்கறி, பழங்கள் மற்றும் தானிய உற்பத்தியும் பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 40,000 பேர் நேரடியாகவும் பல லட்சம் பேர் மறைமுகமாகவும் தேனீ வளர்ப்பு தொழிலை நம்பி வாழ்கின்றனர். ஆண்டுதோறும் சுமார் ரூ.5000 கோடி மதிப்பிலான தேன் மற்றும் தேன் சார்ந்த வர்த்தகமும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிறிய தேன்கூடு வண்டு என அழைக்கப்படும் இந்த பூச்சி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. விரைவில் பயனுள்ள தடுப்பு முறைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே தேனீ வளர்ப்பாளர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தேனீ இனங்களுக்கு ஒரு சில நோய்கள் இந்த புழு வடிவில் ஒரு சில நோய்கள் எங்களோட தேனீ இனங்களை மிகவும் தாக்கி அந்த தேனீ இனங்களை ஃபுல்லாக விரட்டுதுங்க. இது என்னன்னு நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களோட வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது பார்த்திங்கன்னா, இந்த நோய் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக நாடு எங்குமே தென்படுகிறது. இப்போ சமீப காலமாக தான் இந்தியாவுக்கு வந்திருக்குது. ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி தான் தமிழகத்துக்கு வந்திருக்குது. அதனால் இதுக்கு இன்னும் சரியான முறையில் மருத்துவம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களும் இதிலிருந்து நிறையா மாதிரிகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுருக்குறாங்க. தினம் அவங்களும் இந்த நோயை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த சூழல் என்னென்னா, இயற்கையாக வளரக்கூடிய மலைத்தேனீ இனங்களையும் கொம்பு தேனீ இனங்களையும் அடுக்கு தேனீ இனங்களையும் அழிச்சிருது. நம்ம வளர்க்கக்கூடிய தேனீ இனங்களையும் அழிச்சிருது. இந்த சூழல் நீடித்து கண்டினியூவாக போயிட்டே இருந்ததுன்னா தேனீ மகரந்தம், தேனீ மெழுகு இதெல்லாமே ரொம்ப டிமாண்ட் ஏற்படுதுன்னா உணவு தட்டுப்பாடு வரும். இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, தேனீ வளர்ப்பு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நாங்கள் மகரந்த சேர்க்கையாக தான் தேனீ வளர்ப்பு செய்கிறோம். இந்த தேனீ இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இந்த மகரந்த சேர்க்கை தடைப்பட்டதுன்னா விவசாயத்தில் காய்கறி உற்பத்திகள், பழங்கள் உற்பத்திகள் குறையும். குறைவுனால் நம்மளுக்கு விலைவாசி ஏற்றம் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வெகு விரைவில் மத்திய மாநில அரசாங்கம் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு தேனீ வளர்ப்பு விவசாயிகளுக்கு அளித்தால் மட்டுமே தேனீ இனங்களை காப்பாற்ற முடியும். விவசாயத்திலேயும் லாபகரமான வருமானங்களை எதிர்பார்க்க முடியும்.